ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் 2 லாக்ஸ் நம்ம சேனல். என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளாக் வந்து லாஸ்ட் 2 டேஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தாங்க இந்த விளாகில் இருக்குது. நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க விளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் தைப்பூசத்துக்காக எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கும்மி அடித்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ அதுக்கு பாப்பாலாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு நைட்டு வந்து செம்ம டயர்டில் அப்படியே தூங்கிட்டா, ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணி விடலை. அந்த அன்னைக்கு வந்து ரிபப்ளிக் டே. ஸோ வந்து எந்திரிச்சது எல்லாருமே லேட்டு. தம்பிக்கு வந்து ஸ்கூல் லீவு அப்படின்றனால பாப்பா வந்து ஒரு 8 மணிக்கு எந்திரிச்சா, நான் ஒரு 7:30க்கு எந்திரிச்சேன். எந்திரிச்சோன்னே என்னடா செய்கிறதுன்னு யோசித்தோம். சரி, சப்பாத்தி மாவு இருந்துச்சு, அதை போட்டு வந்து கொத்து சப்பாத்தி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு வந்து அம்மா தோசை ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதை வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொத்து சப்பாத்தி, பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் கறி மசாலா, மல்லித்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணி அப்படியே வந்து தாளித்து விட்ருவேன். நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. அவருமே டியூட்டிலேருந்து ஒரு 10:30க்கெலாம் வந்துட்டாருங்க. வந்தோடனே தம்பி கூடயும் என் கூடயும் உட்காந்து பேசிட்டு வம்பிழுத்துட்டு உட்காந்துருந்தாரு. தோட்டத்துக்கே கூட்டிகிட்டு போகலப்பா, தோட்டத்துக்கு போய் 2-3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னனால இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது, ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பேலன்ஸ் வெட்டி போட்டிருந்த தேங்காய் எல்லாத்தையுமே அத்தை வந்து பருப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மாடியிலே காய வச்சுட்டாங்க. குறைஞ்சது வந்து ஒரு 20 கிலோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மதியம் லஞ்சுக்கு வந்து பாசிப்பருப்பும் அது கூட வந்து முட்டைக்கோஸ் பொரியலும் செஞ்சுருந்தேன். ஸோ வந்து அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். ஈவினிங் வந்து ஒரு 3 மேலே வந்து தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போனோம். ரித்வின் மட்டும் அப்பா கூட வந்து ஃப்ரைடே அப்படின்றனால அப்பா வந்து கோயிலுக்கு தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு வேலை செய்ய வந்துட்டீங்களா? நம்ம தக்காளி நட்டுருந்த வயலில் பார்த்தீங்க அப்படின்னம்னா அத்தை வந்து ஊடால வந்து வெங்காயம் வேறு நட்டு வச்சுருக்காங்க. அந்த வெங்காயம் கூட லைட்டாக வந்து அந்த மொனை விட்டுருச்சு. தக்காளிக்கு மேலே வந்து கொஞ்சம் வந்து இந்த சாம்பல் அள்ளி வந்து போட்டிருக்காங்க. அந்த மயில் வந்து கொஞ்சம் கொத்தாமல் இருக்கட்டும் அப்படின்றனால. அப்படி இருந்துமே ஒரு 2-3 நாற்றை வந்து கொத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து தக்காளி நட்ட அன்னைக்கு வந்து தோட்டத்துக்கு வந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் வந்தோம். எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது கூடயே வந்து அத்தை வந்து பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட வந்து இந்த குச்சிக்கிழங்கோட குச்சி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. இன்னும் தனியாக வந்து அதுக்கு வரப்பு எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வேலையும் நம்ம சேர்ந்து வந்து பார்க்க போகிறோம். யாரு இந்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆசைன்னே சொல்லலாம். இந்த மாதிரிலாம் தக்காளி ஏதோ ஒன்று வந்து ஊடுபயிராக வந்து கொஞ்சம் கொஞ்சம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் வந்து வேணாம், இதெல்லாம் பராமரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பித்தோன்னே அடுத்த ஸ்டேஜாக வந்து அத்தை வந்து இப்போ குச்சிக்கிழங்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை போடுறாங்க. நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆரம்பிக்கிறதாங்க கஷ்டம். ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னம்னா அதை வந்து உருவாக்குறது ரொம்ப ஈஸி. அந்த ஆரம்ப ஸ்டேஜ் தான் எல்லாத்தோட லைஃப்லேயும் வந்து ஒரு லைட்டான ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கூட அதுக்கான சப்போர்ட்டு, ஒரு ஹெல்ப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தினாலையும் வந்து ஒரு சக்ஸஸை வந்து அடைய முடியும். இதை வந்து நான் இந்த விவசாயம் பண்ணுறதுக்காண்டி சொல்லலைங்க. ஜென்ரலாக தான் சொல்கிறேன். லைஃப்பில் எல்லா விஷயத்துக்குமே நான் சொல்கிறது வந்து பொருந்தும். ஆரம்பிக்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமானது. முடிக்கையில வந்து அதுக்கான சக்ஸஸ் பார்க்கையில வந்து நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். நீயும் கொத்து. குச்சிக்கிழங்குமே பார்த்திங்க அப்படின்னா தண்ணி எடுத்து விட்டு அதில் தான் வந்து ஊன முடியும். ஸோ வந்து அதனால் மணி வந்து வாய்க்காலில் வந்து தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டாரு. இன்னும் தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து பாயட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் அப்படின்றதுக்காண்டி நாங்கள் வந்து ஓரமாக நின்றுட்டோம். இப்போ புதுசாக வந்து 2 வாய்க்கால் எடுத்திருக்கோம். ஒன்று அடைச்சி விட்டு இன்னொன்று வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி. இதே பாரு, இப்போ இங்கிட்டு லைட்டாக மேடுன்றனால லேட் ஆகுது. போயிடும். என்னம்மா எப்படிம்மா நடனம்? இப்படி படுக்க வச்சா நேருக்கு நேராக நடனம்.
இந்த குச்சிக்கிழங்கு எப்படி நடணும் அப்படின்றது ஒரு டீட்டெயில் வந்து தெரியாது. அத்தை வந்து நேருக்கு நேராக தான் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது அந்த தளவு வந்து எந்த சைடு வளர்ந்து வருமோ அதை பார்த்து வந்து கரெக்டாக நடணும் அப்படின்னாங்க. நானும் வந்து ஒரு 2, 3 வந்து நட்டு விட்டேன். எப்படின்றத கேட்டு கேட்டு தான் நட்டேன். அதுக்குள்ளே அந்த அத்தையே வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையுமே நட்டு விட்டுட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு புதுசு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பழகுறேன். இனி கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே வந்து டக்குன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நானும் நினச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த தளவு வந்து இந்த சைடா இந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு நட்டுக்கிட்டு இருந்தேன். குச்சி குச்சியாக இருக்கு. என்ன பாப்பா முள் இருக்குமா? அதை விடு, அந்த ரோஸை விடு. அது மலர்ந்துருச்சு. இதை பாப்பா வச்சுட்டு போகுது. காட்டு. பாப்பா சூப்பர் ரோஸ் பாப்பா, வாங்கிக்க. குத்திரும். நாளைக்கு அவனுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் போட்டுருக்கோம். இந்த பையன் போடு. அம்மாவை ஆனை தூக்கிட்டு போட்டு அம்மாவை போட்டு அம்மா போ. யானை தூக்கிட்டு போட்டோம் போதும் அம்மா. என்ன பண்ணுவ? போச்சு அம்மா. சார்ஜர் மறக்காம. அம்மா எங்க கால் சேரா இருக்கா? எங்க? அதுக்கு தான் பார்த்துக்கிட்டே இருக்கு. அம்மா வந்து சித்திகிட்ட வந்து மாவு கேட்டிருந்தாங்க. சித்தி வந்து பொட்டுக்கடலை மாவாக வந்து செஞ்சு உருண்டை பிடிச்சி அம்மாவுக்கு வந்து கொடுத்து விட்ருக்காங்க. இங்கே நம்ம ஊர்லேருந்து ரேவதிக்கா வரனால வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து விட்ருந்தாங்க. நானும் வந்து கொஞ்சம் உடச்சிட்டு மீதி கொண்டு போய் அம்மாட்ட வந்து கொடுத்துட்டேன். நைட் டின்னருக்கு இட்லி, அது கூட வந்து தேங்காய் சட்னி, சேம் சாம்பாரை வச்சு எடுத்துக்கிட்டோம். தம்பிக்கு ஹோம்ஒர்க் எழுத வேண்டிய வேலை இருந்துச்சு. 2 நாளாக செய்யாமல் இன்றைக்கி உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். வாடா நானும் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போல்லாம் பண்ணவே இல்லை. நாளைக்கு ஸ்கூல் தம்பி நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அம்மா வெட்டி உதைக்கிறேன். அம்மாவை உன்னை உங்க அம்மா தான் அடிச்சு. உன்னை உங்க அம்மா தான் அடிச்சு, நானும் அடிச்சேன். அதுதானடா அடிச்சு. அப்ப நான் அடிப்பேன். ஏன் ரித்வினே வரையா இல்லையாடா? வாடா தூக்கிட்டு போறேன். வாடா அஜி எப்படி திரும்பி? ரித்வின் வந்து நைட்டு தூங்கியில் போய் நான் அத்தை கூட போய் படுக்கிறேன், இப்போ அஜி கூட போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அத்தை இருக்க ரூமில் போய் படுத்துக்கிட்டான். வாடா அப்படின்னதுக்கு வரமாட்டேன், நான் இங்கே தான் படுப்பேன், இங்கே தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தூங்கிட்டான். சாட்டர்டே தம்பிக்கு வந்து ஸ்கூலு. ஸோ அவங்க ஸ்கூலில் வந்து கலர் ட்ரெஸ் போட்டு போனோம் அப்படின்னா அவனுக்கு செம குசியாயிருச்சு. நான் யூனிஃபார்ம் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் வந்து இன்றைக்கி சாட்டர்டே எல்லாருமே வந்து கலர் ட்ரெஸ் தான் போட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நானும் வந்து சரின்னு சொல்லிட்டு கலர் ட்ரெஸ்ஸை வந்து மாற்றி விட்டுட்டேன். அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அம்மா பார்த்து பாய் சொல்லு. பாய் ரித்வின், பாய் 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 பாய். நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முட்டை வைக்கிற ஸ்டேஜில் வந்து ஒரு கோழி வந்துச்சு. அத்தை வந்து அடுத்து வந்து ஆப்ரேஷனுக்கு போயிடுவேன், அந்த கோழியெல்லாம் நம்மளால் பராமரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அது முட்டைக்கு சவுண்டு போட்டுட்டு இருந்தனால வந்து அறுத்துட்டாங்க. நம்ம மட்டும் சாப்பிட முடியாது அப்படின்றனால ராஜாத்தி சேர்த்து வர சொல்லியிருந்தோம். அவங்களும் வந்து லஞ்சுக்காக வந்திருந்தாங்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு. இந்த யாசிகாவெல்லாம் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டாளுங்க. உங்கள் ட்ரெஸ்ஸா உங்கள் அம்மா தான் ஊட்டி விடணுமா? ஏன் நாங்கள் ஊட்டினா ஆகாதா? நீ வர பேட் கேர்ள்.
கயல் கண்மணி நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ராஜாத்தி வந்து கிளம்பிட்டாங்க. எனக்கும் வேலை இருக்குது, நீங்கள் எப்படியே பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மணி வந்ததுக்கப்புறம் கொண்டு போய் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். வரையிலையும் அழுக போகிலையும் அழுக, என்னதான் உன் பிரச்சனை? அழுக தானே பார்க்கறதுக்கு தான் வந்தாங்க. இன்னைக்கே லேட் ஆயிடுச்சா? ரித்வினுக்கும் கண்மணிக்கு மட்டும் ஆகவே ஆகாதுங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க, அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் சண்டை வந்துடும். நம்மளும் கொஞ்சம் சமாதானம் பண்ணி வச்சோம்னாலும் அப்புறம் திரும்பி 2 பேத்துக்குமே கோவம் வந்துடும். 2 பேர் மாற்றி மாற்றி அடிச்சுக்குவாங்க. 2 பேரும் இங்கே வாங்க, நான் சொல்கிறேன் கேட்பீங்களா? நான் சொல்கிறது கேட்பீங்களா மாட்டிங்களா? 2 பேருமே தள்ளி விடட்டும். இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்க பார்த்துட்டு ரித்வின் கூட கண்மணி வந்து சண்டை போடுறான்னு சொல்லிட்டு மகிழினி போய் கண்மணியை போய் அடிக்கிறோம். பார் அண்ணன் அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டு போட்டுட்டு 2 பேருமே உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓரியாண்டுக்கிட்டு இருக்கான். அடிச்சிருச்சு பாப்பா, என்னன்னு கேளு. எதுக்கு அடிச்சின்னு கேளு அண்ணனை. 2 பேர்த்தையும் வந்து சமாதானம் பண்ணி வச்சு சரி வாங்க கண்ணாமூச்சி விளையாடுவீங்களாமா அப்படின்னு சொல்லி சொன்னனால வந்து 2 பேரும் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் 2 பேர் சமாதானமாக விளாட்றாங்க. திரும்பி வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் சண்டை வந்துடும். அதுக்குள்ளே வந்து நைட் டின்னரை ஊட்டி விட்டு எல்லாத்தையும் படுக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பிளான் பண்ணிட்டேன். 1 2 3 சொல்லி ஆடுவேன். அந்த அவன் கூட ஆடு. அத்தை நான் இப்படி தான் வந்து ஆனுவல் டேக்கு டான்ஸ் ஆடினேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து டான்ஸ் ஆடி காட்டிகிட்டு இருக்கா. சூப்பர் பாப்பா, எல்லாம் என்ன 1 2 3 சொல்லி ஆடுறேன், நான் அப்படி தான் எங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்கா. நைட் டின்னருக்கு சேம் வந்து குழம்பு இருந்துச்சு, ரசம் மட்டும் வச்சு அது கூட ஒயிட் ரைஸ் வச்சுக்கிட்டோம். பிள்ளைங்க எல்லாத்துக்குமே போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோட எல்லாருமே உட்காந்து டிவியும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். பாய்.